ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கருவாடு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். பச்சை மிளகா 4, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிருச்சு. நாலு பச்சை மிளகா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கட்டும். கல்லுப்பு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு. மிளகாத்தூள் தேவையான அளவு. அடுத்தது மல்லித்தூள் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு. உங்களுக்கு வேணால் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லித்தூள். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வணக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் போட்டுக்கலாம். 3 கத்திரிக்காய் இருக்குது. கத்திரிக்காய் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புளி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரைச்சி புளியை ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுக்கலாம். ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் ஊற்றிட்டோம். இப்போ கலக்கி விட்டுக்கலாம். அடுத்தது இது நல்லா கொதிச்ச உடனே கருவாடு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உருளைக்கிழங்கு இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் இருந்தாலும் பண்ணலாம். அடுத்த டைம் உருளைக்கிழங்கு வாழைக்காயெல்லாம் போட்டு பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் கருவாடு குழம்பு. ஒயிட் கொதிச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம இங்கே மஞ்சள்தூள், மிளகாத்தூள், சால்ட்டு போட்டு கருவாடு பரட்டி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா பிடிச்சி குழம்புல நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்புக்கு கருவாட்டு குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி 5 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படி பரட்டி ஊற வச்சிட்டோன்னா குழம்புல ஆட் பண்ணும்போது அது வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ பார்க்குறீங்க எல்லோரும் நிறையா பேர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கொதிச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம இங்கே மஞ்சள்தூள், மிளகாத்தூள், சால்ட்டு போட்டு கருவாடு பரட்டி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா பிடிச்சி குழம்புல நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்புக்கு கருவாட்டு குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி 5 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படி பரட்டி ஊற வச்சிட்டோன்னா குழம்புல ஆட் பண்ணும்போது அது வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ பார்க்குறீங்க எல்லோரும் நிறையா பேர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். பாருங்கள், மிளகாத்தூள், மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு பருத்தி வச்சுட்டோம். சால்ட்டு போட்டு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இல்லை கருவாடை ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சிருச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ கருவாடை ஆட் பண்ணிடலாம். 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கருவாடு போட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். பருத்தி வச்சது செம்மையாக இருக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிட்லாம். துண்டு கருவாடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் கருவாடு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். மாங்காவும் போட்டிருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, மாங்காவும் கிடைக்கல. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது
கொஞ்சம் கருவாடு எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தான் இன்றைக்கி வேறு லெவலில் இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். சாதம், கருவாட்டு குழம்பு, கருவாடு வறுவல், வேறு லெவல். ஒரு பிடிக்க வேண்டியதாக ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் எப்படி பார்த்தோம்னா வாவ், வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காரமாக, நல்லா சொடுக்குன்னு நல்லா இருக்கும் காரசாரமாக. நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எங்கள் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.